பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்ற மாரி 2 பெரிய மலைங்க எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ட்ரோல் உயிரினங்கள், இப்போ நம்ம வாழ்ற காலகட்டத்தில உயிரோட வந்தா என்ன மாரியான பிரச்சனைகள் வரும்? அத ஹியூமன்ஸ் தடுத்தாங்களா? இல்லையா? அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதைய சொல்லக்கூடிய படம் தான் 2025ல ரிலீஸ் ஆன ட்ரோல் 2. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ட்ரோல் பார்ட் 1 ஓட கதைய போட்டிருக்கோம். அத பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். பழங்காலத்துல மலைங்களுக்கு நடுவுல இருந்து உயிர் பெற்ற உயிரினங்கள் தான் ட்ரோல்ஸு. இந்த ட்ரோல்ஸுங்க எல்லாமே மனுஷங்களோட சகஜமா தான் வாழ்ந்துட்டு வந்ததுங்க. அதாவது மனுஷங்க நடந்து போனாங்க அப்படின்னா, அவங்கள கிராஸ் பண்ணி அந்த ட்ரோல்ஸு எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம தான் போயிட்டுருக்கும். இப்படி சகஜமா இருக்கும்போது, அங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்ன நெனச்சாங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் தான் அந்த உயிரினத்திலே ஹையரா இருக்கணும். இந்த ட்ரோல்ஸ் எப்ப வேணா ஹியூமன்ஸ அழிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, ஒவ்வொரு ட்ரோல்ஸையுமே வேட்டையாடுறதுக்காக செயின்ட் ஓலாஃப்ன்னு சொல்லி அந்த கிறிஸ்டியன் கம்யூனிட்டியோட தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவரு வந்து ஒவ்வொரு ட்ரோல்ஸையுமே வேட்டையாடிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வாளுமே இருக்கும். ஸோ அத வச்சு எல்லா ட்ரோல்ஸையும் வெட்டி சாய்ச்சிட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாம ட்ரோல்ஸுங்களுக்குன்னு சொல்லி சில வீக்னஸ் இருக்கு. அதுங்க மேல சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா, அதுங்க எல்லாமே கல்லா மாறிரும். அந்த வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ட்ரோல்ஸையும் குகைக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து மலையா மாத்திட்டு இருப்பாரு. அந்த சர்ச்சோட பெல் சத்தம் கூட அதுங்களுக்கு பிடிக்காது. அந்த பெல் சத்தத்தை வச்சு கூட பெரிய ட்ரோல்ஸை அவரு சாய்ச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஓலாஃப் வந்து எல்லா ட்ரோல்ஸையுமே வேட்டையாடினாரு அப்படின்ற கதையை ஒரு அப்பா சின்ன பொண்ணுக்கு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்களோட அம்மா, நீங்க உங்கள மாதிரி உங்க பொண்ணையும் மாத்திராதீங்க, ட்ரோல்ஸ் கதையெல்லாம் சொல்லி அவளை பயன்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு அவரு, என் வாழ்க்கை ஃபுல்லாவே ட்ரோல்ஸை பத்தி ரிசர்ச் பண்றதுல தான் நான் அர்ப்பணிச்சிருக்கேன். ஸோ நீ அதெல்லாம் கண்டுக்காத செல்லம், நாளைக்கு வந்து பாதி கதையை நான் கன்டினியூ பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அப்படியே அந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க, ட்ரோல் 2. இப்போ கட் பண்ணா அந்த சின்ன பொண்ணு பெருசா வளர்ந்துட்டா. அதாவது இவ தாங்க நம்ம ஹீரோயின் நோரா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவங்க நடந்த சம்பவத்தினால அவங்க அப்பா இறந்திருப்பாரு. இறந்த பிறகு இவங்க அவங்க அப்பாவோட வீட்டில் அவங்க அப்பா விட்டு போன அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தெரியாமலே யாரோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிடறான். இது தெரிஞ்சுக்கிட்ட இவ அவனை போட்டு அட்டாக் பண்ணி கத்தியால குத்த போறா. அந்த நேரம் நிறுத்து நோரா, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்குது. யாருன்னு மாஸ்க் அவுத்துட்டு பார்த்தா அது நம்ம ஆண்ட்ரியாஸ். அதாவது பிஎம்மோட பிஏவா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்திருப்பான்ல. ஸோ அவன் தான் இங்கே வந்திருக்கான். இவனை பார்த்தானே ஹீரோயினுக்கு ஷாக்கு. நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம ஹீரோயின் படிச்சுட்டு இருக்க ஒரு புக்கை எடுத்து பார்க்குறான். அதில் செயின்ட் ஓலாஃபை பற்றினா புக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போன பார்ட்டில் சண்டை நடந்திருக்கும். அதில் அந்த ட்ரோலோட சின்ன பகுதி கல் மட்டும் நம்ம ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்திருப்பா. அந்த கல்லுமே அங்கே இருக்குது. அதையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் அதெல்லாம் பிடிங்கி வச்சுட்டு, நீ வந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவன், நீ கண்டிப்பாக என் கூட வந்து தான் ஆகணும், நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின், என்ன நீங்கள் எதுவும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரின்ட்டு இப்போது அவங்க 2 பேருமே ஆண்ட்ரியாஸ் வந்த அதே ஹெலிகாப்டர்ல ஏறி போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லாமே பனியா இருக்கு. அதாவது இந்த டைம் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் போல. இப்போ அந்த பனி மலைகளுக்கு நடுவுல ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்கு. அங்க போய் அந்த ஹெலிகாப்டரையும் இறக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டு போறான் ஆண்ட்ரியாஸ். உள்ள போனா ஒரு சயின்டிஸ்ட் நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. அந்த இடத்துக்குள்ள போனோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியத்தில் நின்று போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய ட்ரோலை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு இன்னும் உயிர் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு அவங்க, அதுக்கு உயிர் இருக்குது, பல்ஸ்லாம் இருக்குது, ஆனால் அது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது, அதை எங்களால் எழுப்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது பனிமலைகளுக்கு நடுவில் தூங்கிட்டு இருந்தது, நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரிசர்ச்சுக்காக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோலை சுற்றியுமே நிறைய லைட்ஸ் இருக்கும். அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரோலு ஒரு வேளை முழிச்சு உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த லைட்ஸ் ஆன் பண்ணி அந்த சூரிய ஒளிக்கு ஈக்குவலான லைட்ஸ் அது. ஸோ அது மூலிமா அதை கல்லா மாற்றிடலான்னு சொல்லி தான் ஒரு சேஃப்டிக்காக வச்சுருந்தாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இந்த சைட்லேருந்து ஒரு லேடி ரிசர்ச்சர் வரா. அவளுமே ஒரு பயாலஜிஸ்ட் தான். ஸோ இவளோட பேர் ஃபர்சி. இவ தான் இந்த ரிசர்ச்சுக்கு ஹெட்டாக இருக்கா. அவங்க ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நாங்கள் இதோட பல்ஸை செக் பண்ணோம், அதோட இதய துடிப்பு சீராக தான் இருக்குது, ஆனால் அதை எங்களால் எழுப்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இவங்க இருக்கிற இடத்துக்கு மேல் ஃப்ளோருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஆண்ட்ரியாஸோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பா. ஸோ அவள் தான் போன பார்ட்டில் ஹேக்கர் பண்ண வந்திருப்பாள். ஸோ அவள் தாங்க, அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. அதாவது நம்ம ஆண்ட்ரியாஸுக்கு குழந்தை பிறக்க போகுது. இதை பார்த்த ஹீரோயினுக்கும் சந்தோஷமாயிடுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம செயின்ட் ஓலாஃப் இருப்பார்ல, அவர் கைப்பட எழுதின ஒரு கடிதம் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் இந்த ட்ரோல்ஸ் எல்லாமே மனுஷங்களுக்கு எதிரானது, அதை நம்ம அகற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் அறகுறையாக எழுதியிருக்கு. அதோட பாதி பகுதியை காணோம். பட் இந்த பாதி பகுதியை மட்டும் பார்க்கும்போது ட்ரோல்ஸ் எல்லாமே கெடுதல் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே ட்ரோல்ஸு கெட்டது தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ட்ரோல்ஸுன்றது மனுஷங்களோட சேர்ந்து வாழ்ந்த ஒன்று, அதுங்க நல்லது தான் அப்படின்ற மாதிரி நினைக்கிற ஆள். ஸோ அதனால இதை பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லி கீழே வரா. கீழே வந்தவ அந்த கட்டி போட்டு வச்சுருந்தாங்களே ட்ரோல்ஸு, அதுக்கு மேலே போகிறதுக்கு லிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஏறி அது தலைப்பகுதிக்கு பக்கத்தில் போய் பார்க்குறா.
அந்த ட்ரோலோட காது சைஸுக்கு தான் நம்ம ஹீரோயினே இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஜைஜாண்டிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பெரிய ட்ரால் பக்கத்துல போயிட்டு, அதோட கன்னத்துல கைய வச்சு ஒரு மியூசிக்க ஹம் பண்றாங்க. அந்த நேரம் சயின்டிஸ்ட் எல்லாமே செக் பண்ணிட்டு இருக்கும்போது, இதோட இதய துடிப்பு இப்போ இன்னுமே வேகமா ஆகுறத நோட் பண்றாங்க. இது இப்படிலாம் இருக்காதே அப்படின்ற மாரி அவங்க நோட்டீஸ் பண்ணும்போது, நம்ம ஹீரோயினும் ஹம் பண்ணிட்டு, அங்கருந்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வரா. அப்போ பின்னாடி ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா, அந்த ட்ரோலு முழிச்சுக்குது. கண்ணு திறக்கும் பாருங்க. இவங்க பார்த்துட்டு சந்தோஷமாயிடுது. ட்ரோல் எந்திரிச்சிச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஃபர்சி இந்த சயின்டிஸ்ட் எல்லாமே அங்க வந்து இந்த விஷயத்த பார்த்துடுறாங்க. அப்போ அங்க இருந்த சயின்டிஸ்ட் நீங்க எல்லாருமே அந்த லைட்ஸ் ஆன் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நான் கமெண்ட் கொடுத்தோனே ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்ட ஃபர்சி இல்ல இல்ல இப்போதான் அது கண் முழிச்சிருக்கு. நம்ம ரிசர்ச் பண்ணி ஆகணும். இப்பயே நீங்க அத கொன்றாதீங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ அது கண் முழிச்சுட்டு அதோட கையெல்லாமே கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அதுல கோவப்பட்டு அந்த ஒவ்வொரு சங்கிலியுமே அவுக்க பாக்குது. இந்த நேரம் அந்த சயின்டிஸ்ட் அத ஆன் பண்ணு அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா நம்ம ஃபர்சி அந்த ஆன் பண்ற ஸ்விட்ச்ல டீய கொட்டி விட்டுர்றா. அதனால அந்த ஸ்விட்சும் ஒர்க் ஆகாம போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயின் மேல நின்னா சேஃப் இல்லன்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இப்போ கீழ போறதுக்காக ஸ்விட்ச ஆன் பண்ணிட்டு கீழ வந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் அந்த ட்ராலு இந்த லிஃப்ட் பக்கமா கைய கொண்டு வருது. அத பார்த்துட்டு ஹீரோயினும் அதுக்குள்ள இருந்த சேஃப்டி பெல்ட்ட இறுக்கி புடிச்சுக்கிறா. அந்த லிஃப்ட்டையும் அது தட்டி விட, அது கீழ வந்து வேகமா விழும் பாருங்க. அந்த நேரம் ஆண்ட்ரியாஸ் அந்த லிஃப்ட்டுக்குள்ள இருந்த ஹீரோயின தூக்கிட்டு காப்பாத்திட்டு அங்கருந்து ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம ஹீரோயினோட டீம் மட்டும் அங்கிருந்து வெளிய ஓட, இந்த நேரம் ட்ராலு உள்ள இருக்கிற லேப் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு வெளிய வருது. வெளிய வந்து அது பாட்டுக்கு ஒரு பக்கமா நடந்து போக ஆரம்பிச்சிடுது. இப்போ அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் கிறிஸ காமிக்கிறாங்க. நம்ம கிறிஸ பார்ட் 1ல பார்த்திருப்போம். சோல்ஜரா வந்திருப்பான். நம்ம ஹீரோயினுக்கும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஸோ அவன் தான் இந்த ஆப்பரேஷனுக்கும் வரான். இங்க பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல இந்த ட்ரோல கொல்றதுக்கான ஆர்டர அந்த பிரைம் மினிஸ்டர் குடுத்துடுறாரு. என்னதான் நம்ம ஹீரோயின் அத கொல்லக்கூடாது அப்படின்ற மாரி பேசிட்டு இருந்தாலும், இது மக்களுக்கு ஆபத்து. ஸோ அதனால அத கொல்லுங்க அப்படின்ற மாரி ஆர்டர் குடுக்க, சோல்ஜர்ஸ் எல்லாருமே இப்போ ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கிறிஸ் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோயின், "எங்களையும் நீ கூட்டு போ. உன்ன விட எனக்கு ட்ரோல்ஸ பத்தி நெறைய தெரியும். ஸோ நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்" அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா ஃபர்ஸ்ட்டு நம்ம கிறிஸ் ஒத்துக்கல. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் கன்வின்ஸ் பண்ணிடுறான். இப்போ அந்த ஆண்ட்ரியாஸ் பையனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவன் வயித்துல இருக்க அந்த குழந்தைக்கும் டாட்டா சொல்லிட்டு அவனுமே ஹீரோயின் கூட வந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோயினும் அவளோட டீமுமே ஒரு ஹெலிகாப்டர்ல போறாங்க. அது மட்டும் இல்லாம கிறிஸோட ஃப்ரெண்டு அமீர்ன்றவன் அவனும் இன்னொரு ஹெலிகாப்டர்ல வந்துட்டு இருக்கான். இப்படியே கட் பண்ணா ஒரு பார காட்டுறாங்க. அங்க நிறைய டீனேஜ் பசங்க எல்லாம் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. அந்த நேரம் அந்த பாருக்கு மேல இருக்கிற கூரை பிச்சுக்க ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரோலு அதை பிச்சுக்கிட்டு இவங்களே எட்டி பாக்குது. ஸோ இதை பார்த்து இவங்க எல்லாருமே அது கூட செல்ஃபி போடுவான்னு சொல்லி சோசியல் மீடியால போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரோலு கடுப்பாகி அங்க இருக்கிற எல்லாரையுமே அதோட வாயில எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே இவனுங்க பயந்து போய் அங்க இருந்து வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. இதுவும் கொத்து கொத்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே என்னது ட்ரோல்ஸ் மனுஷங்களை சாப்பிடுதா ஷாக் ஆகுறா. அதை பார்த்து கிறிஸ் ஆமா உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலேயும் அதுக்கு நீ சப்போர்ட் பண்ணாதான்ட்டு இப்போ எல்லாரும் லைட்ஸ் ஆன் பண்ணுங்க அது பக்கத்துல போலான்னு சொல்லி அது பக்கத்துலயும் போறாங்க. அந்த லைட்ஸ் அதை அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இவங்க யூ டர்ன் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அதோடைய எஃபெக்ட் வந்து குறைஞ்சிடுது. மறுபடியும் அதே மாதிரியே அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் ஆன மாதிரி தெரியலங்க. அது கடுப்பாகி பக்கத்துல இருக்க ஒரு மின் கம்பத்தை எடுத்து ஹெலிகாப்டர்ல தூக்கி போடுது. அதாவது நம்ம அமீர் வந்துட்டு இருப்பான்ல, ஸோ அந்த ஹெலிகாப்டர்ல தூக்கி போட அது கீழே விழுந்து கிராஷ் ஆகி வெடிச்சிடுது. இதை பார்த்த கிறிஸ்டால தாங்கிக்கவே முடியல. அவனோட ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னு சொல்லி அந்த வெறியில அதை அட்டாக் பண்ண போகணுன்ட்டு ஹெலிகாப்டரை அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் தான் நீ போகாத, இப்போ போனோம்னா நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இவங்கள யூ டர்ன் போட வச்சிடறா. அதே மாதிரி அந்த ட்ரோலுமே அங்க இருந்து நகர்ந்து போக ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன இடத்துல இவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அமீர் இறந்து போன விஷயத்த நினைச்சு நம்ம கிறிஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரம் நம்ம ஹீரோயினும் எனக்கும் இது மனுஷங்களை சாப்பிடும்னு தெரியாது, நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே அதை படிச்சதே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றா. அதே மாதிரி ஃபர்சியுமே அதே தான் சொல்றா. நம்மளால மட்டும் அது கூட பேச முடிஞ்சது அப்படின்னா எப்படியாவது பேசி நமக்கு என்ன அதுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றா. அது கேட்டோன்னா ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா, எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர்கிட்ட நம்ம போய் பேசினா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போறா. அந்த இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு குகை இருக்கும்ல, அந்த குகையை உடைச்சிட்டு தான் அந்த ட்ரோல் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள தான் இவ கூட்டு போறா. அப்படியே இன்னொரு இடத்த காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தாத்தாவோட வீட்டை அந்த ட்ரோல் வந்து துவம்சம் பண்ணிட்டு போயிருக்கும்ல, அதே வீட்டை அவர் இப்போ ரெனோவேட் பண்ணி முழுசா முடிச்சிருக்காரு. இப்போ முடிச்சுட்டு படம் எப்படியும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அதே டைம் தான் அந்த ட்ரோல் இப்போ வந்திருக்குல்ல, அந்த ட்ரோல் வந்து இந்த வீட்டை உடச்சு விட்டு போயிடுது. நீ அங்கேயே இருமா, நீ வர தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் அந்த குகைக்குள்ள கூட்டு போனால அங்க பார்த்தா ஷார்ப்பா நிறைய பாறைகள் இருக்கு.
இதெல்லாம் பார்த்த ஃபர்சி இதெல்லாம் என்ன எதுக்காக இங்கே கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் உனக்கு பழங்காலத்தில் அந்த ட்ரோல் ராஜாவோட பையனை கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ண விஷயம் தெரியுமா? அந்த ட்ரோல் ராஜாவோட பையனை வந்து இங்கே வந்து தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஃபர்சியுமே ஆமாம் அதெல்லாம் கட்டுக்கதை தான் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஹீரோயினை சிரிச்சுக்கிட்டே கீழே ஒரு பாறை எடுத்து அப்படியே தட்டுறா. அது தட்டினோடனே அந்த குகைக்குள்ளேருந்து ஒரு பெரிய ட்ரோல் மான்ஸ்டர் இவங்க கிட்ட வருது. இதை பார்த்து நம்ம கிறிஸ் தாக்குறதுக்காக ரெடி ஆகுறான். அப்போ ஹீரோயின் நீ அதை எதுவும் பண்ணாத, அது நம்மளை எதுவும் பண்ணாது, நான் இந்த இடத்துக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போதான் அந்த மான்ஸ்டர் பக்கத்தில் வரும் பாருங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் இதுதான் அந்த பிரின்ஸு, அந்த ட்ரோல் ராஜாவோட பையன் இவன் தான், ஸோ இவனுக்கு நான் பியூட்டிஃபுல்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலையில கையை வச்சு அவன் முன்னாடி ஒரு பாட்டை ஹம் பண்ணியிருப்பாள் அதே மாதிரி ஹம் பண்ணுறான். அந்த ட்ரோலுமே இவளுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஹம் பண்ணுது. ஸோ இதை பார்த்தோன்னே ஃபர்சிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. நம்ம ஹீரோயினால மட்டும் எப்படி கம்யூனிகேட் பண்ண முடியுதுன்னு சொல்லி ஃபர்சி ஆச்சரியமா பார்க்குறா. நம்ம ஆண்ட்ரியாஸையுமே வா பக்கத்தில் வந்து கையை வை அப்படின்னு மாதிரி சொல்லி தொட வைக்கிறா. அவனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியே ஒரு சீன் கட் ஆக இப்போ அந்த பனி மலைகளுக்கு நடுவில் அந்த கெட்ட ட்ரோல் நடந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹெலிகாப்டரில் நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஃப்ளார் கன்னை யூஸ் பண்ணி சிக்னல் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த ட்ரோலு ஹீரோயினை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த நேரம் ஹீரோயினுக்கு பின்னாடி இருந்து அப்படியே நம்ம பிரின்ஸ் ட்ரோலு எந்திரிக்கும் பாருங்க. இதை பார்த்துட்டு அங்கே எதிரில் வந்த ட்ரோலு அப்படியே நிற்க இப்போ பிரின்ஸ் ட்ரோலு அவங்களோட லாங்குவேஜில் எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் பேசுது. அதுக்கு அந்த ட்ரோலு நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு ட்ரோலுக்கு இடையில இப்போ சண்டை நடக்க ஆரம்பிக்குது. அந்த சண்டையில் கீழே இருக்கிற பனிப்பாறை உடைய ஆரம்பிக்க அது உடஞ்சி கீழே தண்ணிக்குள்ள அந்த பிரின்ஸ் ட்ரோல் இருக்கும்ல அது கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் தாங்க முடியாம அங்கிருந்து தப்பிச்சு இவங்க பக்கத்தில் ஓடி வந்துடுறா. நம்மளால இந்த ட்ரோல் இப்போ அநியாயமா கீழே விழுந்து செத்துருச்சு அப்படின்ற மாதிரி அவ ரொம்பவே ஃபீல் பண்றா. ஆனா இந்த நேரம் அந்த ட்ரோல் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இப்போ தப்பிச்சே ஆகணும்னு சொல்லி கிறிஸ் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ஹெலிகாப்டர்ல ஏத்திட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து அவங்க அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்போ அங்கிருந்து ஒரு சேஃபான இடத்துல போய் ஹீரோயினோட டீம் உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோயினை சோகத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னாலேயே என்னோட பியூட்டிஃபுல் கீழே விழுந்துட்டானே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஃபர்சியும் பக்கத்துல வந்து பார்க்க அப்போ ஹீரோயினை ஒரு கல் வச்சிருப்பால அதுக்கு பின்னாடியே ஒரு புக் இருக்கும். அதாவது இவ அந்த ட்ரோல்ஸை பற்றி படிச்சுட்டு இருந்த ஒரு புக்கு. அதில் செயின்ட் ஓலாஃப் பற்றின அந்த ஓலாஃபோட கல்லறை இருக்கிற இடம் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே ஒருவேளை இந்த ட்ரோலு ஓலாஃபை தேடி போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ தான் ஹீரோயினுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த ஓலாஃப் தான் அந்த ட்ரோல்ஸ் எல்லாமே வேட்டையாடி இருப்பார்ல. ஸோ அவர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு அவரோட கல்லறை இருக்கிற அந்த இடத்த நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சி உங்க கிட்ட சொல்கிறா. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும்னு சொல்லி ஹெலிகாப்டரில் அவங்க அந்த கல்லறை இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கும் போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த சர்ச்சை அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க போல. ஸோ அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இந்த மாதிரி செயின்ட் ஓலாஃபோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க நாங்கள் அதை கண்டுபிடிக்க நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இந்த சர்ச்சில் அதை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வரலாற்றில் என்ன சொல்கிறாங்கன்னா செயின்ட் ஓலாஃபை எதிரிங்க கொன்னுட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வரலாறு சொல்லியிருக்கு. பட் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது அவரோட கல்லறை அப்படின்றது இன்னும் இங்கே தான் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அண்டர் கிரவுண்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அண்டர் கிரவுண்டில் போகிறாங்க. அங்கே செயின்ட் ஓலாஃபோட ஃபோட்டோ ஒன்று இருக்குது, டிராயிங் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரை 3 இடத்துல குத்தி கொன்று இருப்பாங்க. ஸோ அந்த 3 இடத்துல என்னென்ன காயங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை சும்மா இல்லாமல் நம்ம ஆண்ட்ரியாஸு அந்த டிராயிங் பக்கத்தில் போயிட்டு அதுலேருந்து ஒரு கல் கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு அவன் அலற ஆரம்பிச்சிடுறான். சாரி நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் நீ பசராதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பக்கத்தில் போயிட்டு இந்த கல் நேராக அந்த ஓலாஃபோட நெஞ்சில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடைக்கு அடிபட்டிருக்கோன்னு சொல்லி அந்த தொடையிலையும் அவங்க தொட்டு பார்க்குறாங்க. அப்போது அந்த தொடையில் அடிபட்டிருக்கோம்ல அதே இடத்துலேருந்து ஒரு கல் கீழே விழுகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வயிற்று பகுதியிலையுமே காயம் இருக்கும். ஸோ அதையும் தொட்டு பார்க்க அங்கேருந்தும் கல் விழுகுது. இப்படி 3 இடத்துல இருந்தும் கல் விழுக இவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடுது. அப்போது நம்ம ஹீரோயின் பக்கத்தில் தீப்பந்தம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து அந்த ஒரு ஓட்டையில் விட்றா. ஸோ அது விட்டோடனே ஏதோ டோருக்கு சாவி கொடுத்த மாதிரி அது கொஞ்சம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ இதை பார்த்துட்டு கிறிஸும் ஃபர்சியுமே 2 பேருமே ஒரு பந்தத்தை எடுத்து போடுறாங்க. அந்த 3 பந்தத்தையும் அந்த ஓட்டையில சொருக அது ஒரு டோர் மாதிரி வெளியே வந்து கீழே விழுகுது. இப்போ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி இவங்க பார்க்க அங்க இருக்கிறது நம்ம செயின்ட் ஓலாஃபோட கல்லறை. இன்ன வரைக்கும் அந்த கல்லறை எங்க இருக்குன்னே தெரியாம சொல்லிட்டு இருந்த அந்த பாட்டி இதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. இதை ஓபன் பண்ணி பார்க்க அந்த செயின்ட் ஓலாஃபோட பாடி உள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் கையில அந்த ஸ்பெஷல் ஸ்வாடுமே இருக்கும். அப்போது அவரோட பாடியிலேருந்து நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் எடுக்கிறா. அது பார்த்தீங்கன்னா செயின்ட் ஓலாஃபோட அந்த பாதி பகுதி லெட்டர் இருக்கும்ல, கடிதம். ஸோ அவங்க முன்னாடி ஒரு கடிதம் படிச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்தது பாதி பகுதி தான், ஆனால் இவர்கிட்ட இருக்கிறது இன்னொரு பாதி. ஸோ இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஆண்ட்ரியாஸ் இருக்கான்ல அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி கேட்குறான். அவளுமே அதை ஸ்கேன் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்கிறா. அதில் படிக்கும்போது பார்த்தா செயின்ட் ஓலாஃப்ன்றவர் ட்ரோல்ஸை எதிர்க்கணும், அதை அடிக்கணும் தான் பார்த்துருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அதுங்களும் நல்லது தான், அதுங்களையும் நம்ம
பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி அவர் போராடி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இன்ன வரைக்கும் ஓலாஃப்ன்றவர் தான் வேட்டையாடினார் மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஓலாஃப்ன்றவர் நம்ம ட்ரோல்ஸுக்கு நல்லது தான் பண்ண நினச்சிருக்காரு. பட் அவரை சுற்றி இருந்தவங்க தான் அவர் கொன்று இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இப்போ அந்த ட்ரோல் எதை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தா செயின்ட் ஓலாஃபை நோக்கி இல்லை, இந்த ஊர் மக்களை அழிக்கணும்னு சொல்லி தான் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம உடனடியாக தடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரம் கிறிஸ்து சொல்கிறான், அவர் கையில் இருந்த அந்த கத்தின்றது சில்வரால் ஆனது, அந்த கத்தி வந்து பாறையை உடைக்காது, அப்புறம் எதுக்கு அதை வச்சு அவர் எப்படி உடைச்சாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்கே பக்கத்தில் இருக்க ஹோலி வாட்டரில் அவள் ஒரு கல் வச்சுப்பாள். அந்த கல்லில் அந்த ஹோலி வாட்டரை தொளிச்சு விட்றா. அப்போது அந்த கல் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வந்து கரைய ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அந்த ஹோலி வாட்டரை வச்சு தான் அந்த ஸ்வாடில் தேய்ச்சிட்டு அதை வச்சு தான் நிறைய ட்ரோல்ஸை அவர் ஹண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அந்த ட்ரோல் இங்கே வந்துடும். ஸோ அதை நம்ம எப்படியாவது அழிக்கணும், நம்ம போராடலாம். ஆண்ட்ரியாஸ், நீ உனக்கு குழந்தை பிறக்க போகுது, ஸோ நீ இந்த போரில் இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்ட்ரியாஸ் பார்த்தீங்கன்னா, இல்லை இதை நம்ம அழிக்கலை அப்படின்னா அது மறுபடியும் நம்ம ஊருக்குள்ளேயும் வரும், என் குழந்தைக்கு அது பிரச்சனை தானே, ஸோ நான் நமக்காக போராட தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனும் முன் வரான். இப்போது வெளியே போன நம்ம கிறிஸ் அங்கே மைக்கை வச்சுட்டு மக்கள் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் கொடுக்கலான்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆனால் அதை பிடுங்கி பரிசு இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க மக்களே, இன்னைக்கு அந்த பெரிய அரக்கை நம்ம ஊருக்குள்ளே வரப்போகிறான். ஸோ அவனை அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் விருப்பமாக இருக்கீங்க, யாரெல்லாம் தயாராக இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்க, அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே நாங்கள் எங்கள் ஊரை விட்டு கொடுக்க விரும்பல, நாங்களும் போராட ரெடி அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாங்க. அவளுக்கும் சந்தோஷமாயிருது. இப்போது அந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற ஹோலி வாட்டரை வெளியே கொண்டு வராங்க, பக்கெட்டாக வந்து. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ் வந்து அந்த மிலிட்ரி ஆயுதங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஹோலி வாட்டரை கலந்து இது மேலே அட்டாக் பண்ணலான்னு சொல்லி பிளான் வச்சிருப்பான். ஸோ அதுக்காக தான் இவங்க உள்ளே இருக்கிற ஹோலி வாட்டரை இங்கே கொண்டு வராங்க. இப்போது நைட் டைமுமே ஆகிடுது, அந்த ட்ரோல் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருது. இந்த நேரம் அந்த சர்ச்சுக்கு உள்ளே இருந்த நம்ம பாட்டியும் ஆண்ட்ரியாஸும் 2 பேருமே அந்த பெல்லை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெல் சவுண்டு கேட்டுட்டு அந்த ட்ராலுமே தாங்க முடியாமல் காதை போத்திட்டு அந்த இடத்துல நிற்கிது. இதை பார்த்த சுற்றி இருந்த அதான் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க கையில் இருக்கிற ராக்கெட் லான்ச்சரை தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த ட்ரோலை நோக்கி வீசுகிறாங்க. அதுவுமே அந்த ட்ரோலை தாக்கி அந்த ட்ரோலுக்குமே நிறைய சேதத்தை ஏற்படுத்துது. இதை பார்த்த ஹீரோயினும் சந்தோஷமாகறா, நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் அந்த ட்ரோலு இது தாங்க முடியாமல் பக்கத்தில் இருக்கிற மரத்தை எடுத்து அந்த சர்ச் இருக்கும்ல அது மேலேயே வீசி எரியுது. அது கரெக்டாக அந்த பெல்லு மேலே பட்டு பெல்லு கீழே விழுக இவங்க 2 பேரும் பாட்டியும் ஆண்ட்ரியாஸும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவாங்க. என்னதான் இவங்க ஆயுதத்தை பயன்படுத்தி ஹோலி வாட்டர் வச்சு அடித்தாலுமே அதுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகலை. அது அங்கேருந்து கடந்து நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஹீரோ அதான் கிறிஸ் இருக்கான்ல, அவன் அங்கே சுற்றியுமே ஒரு பக்கெட்டில், அதாவது வெடியில் வந்து கலந்து வச்சிருப்பான் ஹாலி வாட்டரை. ஸோ அதை சுற்றியுமே அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறான். அந்த ஹாலி வாட்டர் எல்லாமே அந்த ட்ரோல் மேலே பட்டு அது அப்படியே உடம்பு ஃபுல்லாக எரிய ஆரம்பிக்குது. சரி, இதோட பிரச்சனை முடிஞ்சான்னு பார்த்தா அது கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிருதுங்க. இப்போ அந்த ட்ரோல் நம்ம ஹீரோயினை நோக்கி வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினோ அவ பக்கத்தில் இருந்த இவங்களுமே அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு முறை சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நம்ம பியூட்டிஃபுல் இருக்கான்ல, அவன் இன்னும் சாகலை, அந்த ட்ரோல் இங்கேயும் வந்துட்டுருக்கு. இதை பார்த்தானே நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ட்ரோல் இங்கே வந்து இந்த ட்ரோல் அடிக்க 2 ட்ரோலுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டை போயிட்டுருக்கு. இந்த சண்டைக்கு நடுவில் அங்கே பக்கத்தில் இருக்க பிச்செல்லாம் உடச்சி அந்த அளவுக்கு சண்டை போடுதுங்க. இந்த நேரம் இவங்க அதான் நம்ம ஹீரோயினோட டீமு அந்த புனித நீராலையும் அதை அழிக்க முடியலையே, அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஆண்ட்ரியாஸ் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறான், அந்த புனித நீர் வெடியை போட்டால் தான் எதுவும் ஆகலை, ஆனால் அதோட இதயத்தில் அந்த புனித நீர் ஊற்றணும் அப்படின்னா அது உடம்பு ஃபுல்லாக கலந்து அதை அழிச்சிரும் அப்படின்ற விஷயத்த நோட் பண்ணுறான். ஆனால் இவங்க கிட்ட இன்னும் ஒரே ஒரு பேரல் மட்டும்தான் மீதி இருக்குது. ஸோ இந்த பேரலை அதோட வாய்க்குள்ளே போட்டால் மட்டும்தான் அழிக்க முடியும். ஸோ நம்ம ஹெலிகாப்டரில் போகலான்னு சொல்லி ஆண்ட்ரியாஸும் கிறிஸும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த நேரம் இந்த 2 ட்ரோல்ஸும் போட்ட சண்டையில் நம்ம பியூட்டிஃபுல் வந்து தோற்று போயிடுதுங்க. அந்த பிரின்ஸ் ட்ரோலை அது தண்ணிக்குள்ளே போட்டு மூழ்கடிச்சு நசுக்க பார்க்குது. அந்த நேரம் ஹீரோயின் இந்த பக்கமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போது மேலே ஹெலிகாப்டரில் நம்ம கிறிஸும் ஆண்ட்ரியாஸும் போயிட்டு இருந்தாங்கல்ல, அப்போது இந்த மான்ஸ்டர் தாக்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டரை சாய்க்க அப்போது அந்த பேரல் வந்து கீழே விழ போகுது. இவன் அதை பிடிச்சிடறான். ஆனால் அந்த பேரல் பக்கத்தில் இருந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து கீழே விழுந்துருது. அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் இந்த பேரலை அதை வாய்க்குள்ளே போட்டுட்டு வெடிக்க வைக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இதை யாராவது உள்ளே கொண்டு போனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே கிறிஸுக்கும் வருத்தமாயிடுது. இவங்க பிளானுமே இப்போ சொதப்பிடுச்சு. இந்த நேரம் ஹீரோயின் அங்கே போயிட்டு அவள் கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி அந்த ட்ரோலை அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த ட்ரோலுமே இங்கே வந்துட்டு இருக்கு. பர்சியுமே நீங்கள் நிற்காத, ஆபத்து, வா வந்துடு அப்படின்ற மாதிரி கத்துறா. ஆனால் இவளால் அதை தாங்கிக்க முடியல. ஏன்னா இவளோட அந்த பிரின்ஸ் ட்ரோலை அந்த ட்ரோலு கீழே அடித்து சாச்சிருக்கும். அந்த ஒரு வெறியில் இவ அட்டாக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ மேலே அந்த ஹெலிகாப்டரில் காமிக்கிறாங்க, நம்ம ஆண்ட்ரியாஸ் அவன் குதிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டான். நம்ம கிறிஸாலையும் தடுக்க முடியல. ஏன்னா கிறிஸ் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டி தான் ஆகணும், இவனுக்கு ஓட்ட தெரியாது. ஸோ அதனால ஆண்ட்ரியாஸ் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு நம்ம நிறைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா உயிர் பலி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டோடனே அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் புரிஞ்சு போச்சு இவன் சாக போகிறான் அப்படின்றது. நமக்கு குழந்தை பிறந்தோடனே அப்பா ஒரு வீர மரணமாக தான் இறந்தாரு அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி எமோஷனலாக பேசி
பேசிட்டு இருக்கான். அதை கேட்ட இவளுமே எமோஷனல் ஆக அவங்க சிக்னல் கட் ஆயிடுது. இப்போ ஆண்ட்ரியாஸ் அந்த பேரல் எடுத்துட்டு அப்படியே ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். இவன் குதிக்கிறத பார்த்துட்டு அந்த ட்ராலுமே வாயை திறக்குது. அப்படியே அவன் அந்த ட்ரால்குள்ள போன உடனே பாம்பை ஆக்டிவேட் பண்ணிடுறான். அது நெஞ்சு பகுதிக்கு போய் வெடிக்குது பாருங்க. அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே இப்போ வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இந்த நேரம் நம்ம பிரின்ஸ் ட்ரால் இருக்கான்ல, அவன் கீழே உயிரோட தான் இருந்திருக்கான். ஸோ லேக்ல இருந்து எந்திரிச்சு அப்படியே இந்த ட்ராலோட நெஞ்சுக்குள்ள கையை விட்டு அந்த இதயத்தை கையில அப்படியே எடுத்துடுறான். ஏதோ இவனே அந்த ட்ராலை கொண்ட மாதிரி அப்படியே அந்த இடத்துல கத்த ஆரம்பிக்கிறான். அந்த ட்ராலுமே அந்த இடத்துல செத்து கீழே விழுந்துருது. ஆண்ட்ரியாஸ் செத்ததை நினச்சி இவங்க எல்லாருமே இப்போது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போகுது. அந்த சர்ச்சையுமே இப்போ ரெனோவேட் பண்ணிட்டாங்க. இந்த நேரம் நம்ம ஆண்ட்ரியாஸுக்கு குழந்தையும் பிறந்திருக்கும். அவனோட வீட்டில் உட்காந்து எல்லாரும் அந்த குழந்தைய கொஞ்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் ஒரு டீ குடிக்க கப்பு வச்சிருப்பா. அந்த கப்பு ஆட ஆரம்பிக்குது. என்னன்னு வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெட்டான அந்த ட்ரோலும் அங்கே வந்து இருக்குதுங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருது. இப்போ அதுவுமே சுதந்திரமாக தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த இடத்துல படம் முடிய போகுதுன்னு நினச்சா அங்கே தான் ஒரு லீடு கொடுத்து அந்த சயின்டிஸ்ட் இருக்கார்ல, ஸோ அவர் ஒரு இடத்துல உட்காந்து யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிரியேச்சர் இருக்கு. அது இப்போ குட்டியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் அது வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே பார்த்தா அவர் ஒரு கூண்டில் ஒரு சின்ன ட்ராலை அடைச்சி வச்சிருக்காருங்க. அது வெளியே விடுறான் அப்படின்ற மாதிரி அப்படியே வாயை திறந்து கத்துது. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு பார்ட் 3யும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. எந்த படம் எப்படி இருந்தது, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.